ஹலோ பசங்களா, இந்த வீடியோவில் கிரேட் 9 சிபிஎஸ்இ சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் சாப்டர் 8 ஜேர்னி இன்சைட் தி ஆட்டம் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு போஸ் மாடல் ஆஃப் தி ஆட்டம் பற்றி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஜே தாம்சன் டால்டன் ஸ்டார்ட் பண்ணி டால்டன் என்ன சொன்னார், ஜே தாம்சன் அண்ட் தென் ரூதர்ஃபோர்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு போஸ் மாடல் அண்ட் சாட்விக் ஒரு நியூட்ரான் டிஸ்கவரி பற்றியும் பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி மேத்ஸ் சாப்டர்ஸ் 1, 2, 3 and 4, சயின்ஸ் சாப்டர்ஸ் 2, 4 and 5 ஒரு கம்ப்ளீட் செஷன்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அது வேணும்னாலும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பிளேலிஸ்ட்டுக்கு எப்படி போகணும்? நம்ம சேனல் ஹோம் பேஜுக்கு போயிட்டு அங்கே உனக்கு நிறைய டேப்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு டேப் டிஸ்பிளே ஆகும். அதை நீ கிளிக் பண்ண அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸ் ஃபோல்டர்ஸ் உனக்கு தெரியும். உனக்கு எந்த சாப்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி போனேன் அப்படின்னா சைடில் எல்லா செஷன்ஸும் இருக்கும், அதோட ரிலேட்டட் செஷன்ஸ்லாம். அதில் நீ உனக்கு வேண்டிய செஷன் இல்லை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா செஷன்ஸும் நீ பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் செஷனில் ஒரு கொஸ்டினோட தானே ஸ்டார்ட் பண்ணோம். ரூதர்ஃபோர்ட் மாடலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஃபிசிக்ஸ்லேயே ஒன்று டிரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி ஆக்சிலரேட்டட் பார்ட்டிகிள் மூவ் ஆகுது அப்படின்னா அது எனர்ஜி லூஸ் பண்ணும். அப்படி லூஸ் பண்ணுது அப்படின்னா என்ன ஆகும்? நடுவில் இருக்கிற நியூக்ளியஸ் உள்ளேயே அது விழுந்துடும். கரெக்டாக? அப்போ ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்காது. பட் ஆட்டம்ஸ் ஸ்டேபிளாக இருக்குது. அந்த ஸ்டெபிலிட்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி ரூதர்ஃபோர்ட் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுதான் அதோட லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அப்போ போஸ் மாடல் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்றத இந்த செஷனில் பார்க்கலாம். டு எக்ஸ்பிளைன் ஒய் ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள், நீல்ஸ் போர் proposed a new model of the atom in 1913. இவர் என்ன சொல்றாரு? ஓகே, இப்ப இதுதான் ஆட்டம். உள்ள நம்மளுக்கு நியூக்ளியஸ் இருக்கு. சரியா? இங்க எலக்ட்ரான் இப்படி சுத்திட்டு இருக்கு, பிளானட்ஸ் மாதிரி. அதனால எனர்ஜி லூஸ் பண்ணும். இவர் என்ன சொல்றாரு? இப்படி எலக்ட்ரான்ஸ் அது பாட்டு இஷ்டத்துக்கு அங்கெங்கெல்லாம் சுத்திட்டு இருக்காது. அதுக்கு இப்போ ரோட்ல தானே பஸ் போகும் நம்மளுக்கு. கரெக்டா? அங்கே ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற ஷாப்புக்குள்ளெல்லாம் நுழையாம கரெக்டாக ரோடில் மட்டும் போகிற மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸுக்கும் ஒரு பாத்து இருக்கு. அந்த பர்டிகுலர் பாத்துல மட்டும்தான் இந்த எலக்ட்ரான்ஸ் போகும். அது இல்லாமல் அது இஷ்டத்துக்கு எல்லா பக்கமும்லாம் போகாது அப்படின்றத தான் நீல்ஸ் போர் சொல்றாரு. ஸோ ஒரு ஆட்டம் இருக்கு, நடுவில் நியூக்ளியஸ் இருக்கு, சுத்தி இந்த மாதிரி ஆர்பிட்ஸ் ஷெல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி என்ன இருக்கான்? ஷெல் இருக்கான். இந்த ஷெல்லுல மட்டும்தான் எலக்ட்ரான் டிராவல் ஆகும். அதை தாண்டி நடுவுலையும் வராது, செல் உள்ளேயும் போகாது. இப்படி மைனஸ் மைனஸ் மைனஸா எலக்ட்ரான் வச்சுக்கோ. புரியுதா? ஸோ இந்த நடுவில் இருக்கிற எம்டி ஸ்பேஸ்லலாம் அது உள்ளெல்லாம் போகாது. அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் ட்ராவல் பண்ணும். அப்படி ட்ராவல் பண்ணும்போது அது எந்த எனர்ஜியவும் லூஸ் பண்ணாது அப்படின்றத இவர் ப்ரப்போஸ் சொன்னார். இவர் அப்படி தான் சொல்ல ட்ரை பண்ணாது. அந்த மாடலை இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஸோ அதுக்குன்னு ஒரு பார்த்ததுக்கு அந்த பாத்தில் தான் போகும். அந்த பாத்தில் போயிட்டு இருக்க வரைக்கும் அது எனர்ஜியை லூஸ் பண்ணாது. எப்படி ட்ரெயின் அதோட ட்ராக்லேயே போயிட்டு இருந்தால் எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காது, அந்த மாதிரி. ஸோ அந்த ஷெல்ஸுக்கு நேமும் வச்சாது. எப்படி? KLMN. ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ், இதுதான் நியூக்ளியஸ். ஓகேவா? இந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஷெல் K, அடுத்தது L, அடுத்தது M, அடுத்தது N. அது என்ன KLMN? ஏன் ABCDன்னு தானே நம்ம வைப்போம் யூஸ்வலி ஸ்டார்டிங்ல இருந்துன்னு. இது என்ன KLMN அப்படின்னா, சயின்டிஸ்ட் எல்லாம் எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்க பாரு. இதுக்கு நான் கண்டுபிடிச்சது இப்படி. ஒருவேளை இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கண்டுபிடிப்புகள் இங்கெல்லாம் ஷெல் இருக்கு ஏதாவது சொன்னாலும் அதை அக்கமடேட் பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஆல்பபெட்ஸ் தேவைப்படும். அதனால ரிசர்விங்ல கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்றதுனால நடுவுல இருந்து ஆல்பபெட்டை சூஸ் பண்ணியிருக்காரு. இவதான் அப்படி சூஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி இன்னொரு சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாரு. ஸோ அதையே நானும் ஃபாலோ பண்றேன் அந்த டாக்டிக்கே அப்படின்னு இவரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டார். சரியா? அதனாலதான் KLMN சூஸ் பண்ணாரு. ஸோ 4 செல் இருக்கு. K பக்கத்தில் இருக்கிற ஷெல். ஸோ அப்போ அதுக்கு எனர்ஜி கொஞ்சமாக இருந்தால் போதும். நான் கொஞ்சோண்டு தானே ட்ராவல் பண்ணுறேன் நியூக்ளியஸ்லேருந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இது கொஞ்சமாக எனர்ஜி உள்ள செல். அடுத்தது அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி எனர்ஜி, இது நிறைய எனர்ஜி வேணும். ஸோ ஷெல்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை KLMNN ஆர் பை ஆர்டர்ஸ். நம்பர்ஸில் நீ சொன்னேன்னா 1, 2, 3, 4ன்னு சொல்லிக்கலாம்.
So according to Bohr, electrons do not move randomly around the nucleus. Randomலாம் சுத்தல, but they follow a fixed circular paths called stationary states, இல்ல ஆர்பிட், இல்ல ஷெல்லுன்னு சொல்லலாம். அந்த பாத்தை தான் அது ஃபாலோ பண்ணுது. In each shell, an electron has a definite amount of energy. So these shells are called energy cells. ஒவ்வொரு ஷெல்லுக்குமே எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்கும். அதனால இது எனர்ஜி செல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? Electrons can revolve only in these allowed shellsல மட்டும்தான் அது travel பண்ணலாம் and not in between them. அங்கெல்லாம் போகக்கூடாது. While in a shell அப்படி travel பண்ணும்போது an electron will not lose any energy. So the first energy தான் வந்து K. That is the one closest to the nucleus and it has the least energy. So which means கொஞ்சம் தூரம் போக போக it will be having more energy than K and the farthest shell வந்து N which will be having the most energy. The energy of the levels increases as we move away from the nucleus. Farther the shell, higher the energy. An electron can move to another shell by observing or releasing energy equal to the difference between the two levels. Which means, இது ஒரு ஷெல் பார்த்துட்டோம் நம்ம. இங்க ஒரு எலக்ட்ரான் போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து இந்த ஷெல்லுக்கு நான் டிராவல் பண்ணணுமே அப்படின்னா இந்த ஷெல்லுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அந்த எனர்ஜி இதுக்கு கெயின் கிடைச்சதுன்னா இது டக்குன்னு இந்த பக்கம் குதிச்சிடும். பட் எனிவேஸ் ஷெல் டு ஷெல் தான் குதிக்குமே தவிர நடுவுலலாம் போகாது. இப்போ எல்லில் கொஞ்சம் போயிட்டு இருக்கு, அது ஒரு எனர்ஜியை லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், அதுக்கு முந்தின ஷெல்லுக்கு ட்ராவல் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஒரு 4 ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். உனக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சதுன்னா நீ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கடகடன்னு மேலே ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போவேன். இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சதுன்னா செகண்ட் ஃப்ளோருக்கு போவேன். அந்த மாதிரி இங்கேருந்து இந்த ஃப்ளோருக்கு, இங்கேருந்து இந்த ஃப்ளோர், இப்படி நம்ம போகலாம். கொஞ்சம் எனர்ஜி லூஸ் ஆயிடுச்சுன்னா டப்புன்னு அப்படியே லிஃப்ட்ல இறங்கி கீழே வந்துடுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோ. விழுந்துருவோம்ல, அந்த விழுற மாதிரி டப்புன்னு விழுந்து திரும்ப பேக் டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வந்து விழுந்துருவோம். அந்த மாதிரி லூஸ் ஆக முன்னாடி வந்துடுவோம். நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கிற லெஸ் எனர்ஜி செல்ஸ்க்கு நிறைய எனர்ஜி கிடைக்க இங்கே போயிடலாம். அதை தான் சொல்றாங்க. ஸோ ஈச் ஷெல் கேன் ஹோல்ட் ஒன்லி அ சர்டைன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ நான் இங்கே போட்டிருக்க மாதிரி இந்த முதல் ஷெல்லில் இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, இன்னும் கூட எலக்ட்ரான்ஸ் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு ஷெல்லில் இவ்வளோதான் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்ற லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தான் ஃபாலோ பண்ணும். அது என்ன லிமிட்டு அதெல்லாமும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து போரோட மாடல் ஸ்டெபிலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ஸோ எனர்ஜியை லூஸ் பண்ணி வந்து அப்படியே எலக்ட்ரான் எல்லாம் நியூக்ளியஸ் உள்ள வந்து விழுந்தாது. In Rutherford's model, electrons moving around the nucleus should lose energy. If they lose energy, they will eventually fall into the nucleus. அப்படியெல்லாம் நடக்காது. Bohr introduced orbits தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாது இவர் தான். So in a stationary state, an energy of an electron remains constant even though it is in motion around the nucleus. அது சுத்திட்டே இருந்தாலும் அந்த ஆர்பிட்ல போற வரைக்கும் அது எந்த எனர்ஜியும் லூஸ் பண்ணாது. This explains why electrons do not lose energy and atoms remain stable. Bohr's model could explain many experimental observations and was a major step in understanding the atomic structure. இவர் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் புதுசா எதையும் கண்டுபிடிக்கலனாலும் இவரோட இந்த ஆட்டமோட இப்படிதான் இருக்கும் ஆட்டம் அப்படின்னு அதுக்கு ஒரு டிசைன் கொடுத்தாதுல, இது வந்து தட் இஸ் a major step in understanding the atomic structure. நம்ம அதனால தான் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஷெல்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஷெல்லையும் இவ்வளோதான் எலக்ட்ரான் இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து நம்ம படிக்க போறதெல்லாம் நிறைய படிப்போம். அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இதுக்கெல்லாம் இது ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேவா? ஸோ நீல்ஸ் போர் இவர் டென்மார்க்கில் இருக்க ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர். அண்ட் இவருக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் உள்ள விழாமல் ஸ்டேபிளாக ஆட்டம் இருக்கு, கொலாப்ஸ் ஆகாமல் அப்படின்னு. ஸோ அதை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் இவருக்கு கிளாரிட்டி கொடுத்தாரு. அதுக்காக இவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. நான் சொன்ன மாதிரி ஏன் ஏபிசிடி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாமல் கேஎல்எம்என் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு சயின்டிஸ்ட் சார்லஸ் பாக்லா அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து அவர் எக்ஸ்ரே எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளெல்லாம் நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்ல, அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்வேஷன் இருக்கட்டும், கொஞ்சம் ஆல்பபெட்ஸ், இதுக்கப்புறம் யாராவது வந்து எதையாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முன்னாடி நான் அதை ஃபில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக அவர் கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாது. ஸோ அதையே இவரும் ஃபாலோ பண்ணாது. ஓகேவா? ஹி அடாப்டட் தி சேம் நோட்டேஷன். அவ்வளோதான். ஓகே, ரைட். இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சு போச்சு? நடுவில் நியூக்ளியஸ் இருக்கு அண்ட் இட் ஹேஸ் த புரோட்டான்ஸ், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான்ஸ் இருக்கு, சுத்தி எல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதனால
நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் எப்பயுமே ஈக்குவலாக இருந்தால் தான் ஆட்டமும் ஸ்டேபிளாக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். கரெக்டா? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 2னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் 2 இருக்கணும். அப்போ தான் அது 2 கேன்சல் அவுட் ஆகி எந்த சார்ஜும் இல்லாமல் நியூட்ரலாக இருக்க முடியும் அப்படின்ற வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பார்க்குறாங்க? ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஷோட் தட் மோஸ்ட் ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி ஆட்டம் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் த நியூக்ளியஸ். ஏன்னா எலக்ட்ரான்ஸுக்கு ரொம்ப நெக்லிஜிபிள் மாஸ் தான் இருந்துச்சு, அதனால நம்ம அதை இக்னோரே பண்ணிடலாம். லைக் இப்போ நம்மளோட வெயிட் ஒரு 50 kgsன்னு வச்சுக்கோ. நம்ம மேலே ஒரு மஸ்கிட்டோ நிற்குது. இப்போ போய் நம்ம வெயிட் பார்த்தோம்னா உடனே நம்ம ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இருக்காது. அந்த மாதிரி ஒரு வெயிட் தான் எலக்ட்ரான்ஸோடது. இட் இஸ் நெக்லிஜிபிள். ஓகேவா? அதனால அதோட வெயிட்டை வந்து இவங்க கணக்கிலேயே எடுத்துக்கல. ஸோ நியூக்ளியஸில் இருக்கிற புரோட்டானோட வெயிட் தான் அப்படின்றத தான் நம்புனாங்க. ஆனால் இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு பசில் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா? ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு புரோட்டான் இருக்கு. அப்போ அதோட மாஸ் வந்து 1 யூனிட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரான். ஹீலியம் ஆட்டம்க்கு வந்து அதுக்கு 2 புரோட்டான் இருக்கு. இந்த டயக்ராம் நீ பார்க்காத, இதை மட்டும் பாரு, நான் சொல்றதை மட்டும். 2 புரோட்டான் இருக்கு. அப்போ இதோடது ஒரு புரோட்டானுக்கு 1 யூனிட்னா 2 புரோட்டானுக்கு 2 யூனிட் தானே இருக்கணும் மாஸ். ஆனால் இதோட மாஸ் அப்படியே டபுளா 4 யூனிட்ஸ் இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஒரு புரோட்டான் இருந்தா 1 யூனிட்னா இங்க 2 புரோட்டானுக்கு 2 யூனிட் தானே இருக்கணும். அப்போ என்ன தெரிஞ்சு போச்சு? அப்போ நியூக்ளியஸ்ல புரோட்டான் மட்டும் இல்ல, இன்னொரு கல்பிரிட் யாரோ உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஏன்னா அதுவும் தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த மாஸ் இல்லையா? அந்த யாது அது அப்படின்ற பசில் எல்லாத்துக்கும், எல்லா சயின்டிஸ்டுக்கும் வந்துச்சு. பட் ஆனாலும் ஆட்டம் ஸ்டேபிளா தான் இருக்கு. அப்போ விச் மீன்ஸ் தட் நடுவில் இருக்கிற அந்த கல்பிரிட் வந்து மாஸ்க்கு வெயிட்டுக்கு மட்டும்தான் ஏதோ கான்ட்ரிபியூஷன் கொடுக்காங்களே தவிர சார்ஜ் எதுவுமே இல்லை. அப்பதான் புரோட்டான் இப்போ 2 புரோட்டான் எனக்கு பிளஸ் பிளஸ் இருக்குன்னா 2 எலக்ட்ரான் மைனஸ் மைனஸ் 2 கேன்சல் அவுட் ஆகி நியூட்ரலா இருக்கு. ஆனா இந்த நடுவில் இருக்கிற அந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணுது? வெயிட் மட்டும் ஆட் பண்ணுது. இப்போ அது ஒரு வேளை பாசிட்டிவாவோ இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் டாமினேட் பண்ணிடும். அது நெகட்டிவா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டாமினேட் பண்ணிடும். அப்படி எதுவுமே இல்லை, கரெக்டா நியூட்ரலா இருக்கு. அப்போ விச் மீன்ஸ் தட் இட் டசன்ட் ஹேவ் எனி சார்ஜ், பட் இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஒன்லி டு தி மாஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அது என்னது அப்படின்றத அடுத்து வந்து ஜேம்ஸ் சாட்விக் அவர் கண்டுபிடிச்சிட்டார். அதுக்கு பேர் தான் நியூட்ரான் அப்படின்னு. ஏன்னா அது நியூட்ரலா இருக்கு. எந்த பாசிட்டிவ் சைடும் போல நெகட்டிவ் சைடும் போல நியூட்ரலா இருக்கிறதுனால அதுக்கு பேர் நியூட்ரான் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதை என் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணாங்க. N0 மேல கூட போட்டுக்கலாம். ஏன்னா பிகாஸ் இட் ஹாஸ் நோ சார்ஜ் அப்படின்றதுனால. So he discovered a new subatomic particle with a mass nearly equal to that of a proton. புரோட்டான் எவ்வளோ மாஸ்ல? புரோட்டான் ஒரு கேஜி அப்படின்னா இதுவும் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதெல்லாமே ரொம்ப கம்மி மாஸ் தான். ஓகேவா? பட் தென் இது இவ்வளோ வெயிட் அப்படின்னா நியூட்ரானும் இவ்வளோ வெயிட், ஆனால் வித்தவுட் எனி சார்ஜ் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு ஜேம்ஸ் சாட்விக். இது ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு சயின்ஸ்ல. தி நியூட்ரான்ஸ் ஆர் ஃபவுண்ட், எல்லாமே அப்படிதான், எல்லாத்துக்குமே இதே டைலாக சொல்றேன் நான். தி நியூட்ரான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் ஆல் தி ஆட்டம்ஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். நியூட்ரான்ஸ் வந்து எல்லா எலிமெண்ட்ஸ், எல்லா ஆட்டம்ஸ்லயுமே இருக்கும் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். யார் மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸ்? ஹைட்ரஜன். அப்போ உனக்கு இது அதிகமாக 1 வேர்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. விச் ஆட்டம் டசன்ட் ஹாவ் எனி நியூட்ரான் அப்படின்னா அது ஹைட்ரஜன் ஆட்டம் தான். மற்ற எல்லாருக்குமே நியூட்ரான்ஸ் இருக்கும். Thus the mass of an atom comes mainly from the protons and neutrons packed tightly in the nucleus. நியூக்ளியஸ் உள்ள இருக்கிற protons and neutronsல இருந்து தான் மெயின் வெயிட்டே வருது. ஓகேவா? This also explains why atoms are heavier than the mass of their total number of protons. இவங்களுக்கு முந்தின இருக்கிற கொஸ்டினுக்கு இது ஆன்சர் கொடுத்துருச்சு. முன்னாடி நம்ம என்ன கொஸ்டின் கேட்டோம்? புரோட்டான் 2னா 2 யூனிட் தானே இருக்கணும், ஏன் 4 யூனிட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் இதுதான். ஏன்னா அதுதான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க? நியூட்ரான்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் இதை எப்படி இவங்க சிம்பாலிக்கா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணாங்க? புரோட்டான் வந்து பாசிட்டிவ்ன்றதுனால P+, எலக்ட்ரான் நெகட்டிவ்ன்றதுனால E-, நியூட்ரான் வந்து நியூட்ரல், ஸோ N0. சார்ஜ்னு பார்த்தா இதுக்கு +1, இதுக்கு -1, இதுக்கு 0. ஸோ threads of curiosity. Lighter atoms have equal number of protons and electrons. 6 புரோட்டான் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே 6 புரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அப்போதான் அது கேன்சல் அவுட் ஆகும். அதே மாதிரி லைட்டர்
ஆட்டம்ஸுக்கெல்லாம் 6 ப்ரோட்டான்ஸ் அப்படின்னா 6 நியூட்ரான்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அதுவே ஆட்டம்ஸ் ஹெவியர் ஆக ஆக நம்ம நீ அது அடுத்து நிறைய எலிமெண்ட்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். இப்போ நம்ம ஹைட்ரஜன், ஹீலியம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் எலிமெண்ட்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் வரும். அதை பற்றிலாம் நம்ம பார்க்கும்போது உனக்கு எது வந்து லைட் எலிமெண்ட், எது ஹெவி எலிமெண்ட் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஹெவியர் ஆட்டம்ஸ் போக போக நியூட்ரானோட கவுண்ட்டு புரோட்டானை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படி இருக்கு? நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆட்டம் நடுவில் ஒரு நியூக்ளியஸில் புரோட்டான் இருக்கு. இதுதான் புரோட்டான்னு வச்சுக்கோ. ஒரு 2 புரோட்டான், 2 நியூட்ரான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இந்த மாதிரி இருக்கு. யூஸ்வலாக புரோட்டானும் பக்கத்தில் இது 2 பாசிட்டிவ்ல, பாசிட்டிவ் என்ன ஆகும்? ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போ அந்த மாதிரி ரிப்பல்ஷன் ரொம்ப நடக்க விடாம யாரு அதை இன்டாக்டா வச்சுப்பாங்க? இந்த நியூட்ரான். ஏன்னா இதுகிட்ட சார்ஜே இல்லை. நடுவில் போய் இது அங்கங்க உட்காந்துக்குச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ இங்க இருக்கிறதுக்கு பதிலா இது இங்க இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளோஸ்டா டைட்டா வச்சுக்க முடியுமா? ஏன்னா அதுக்கு சார்ஜே இல்லை. ஸோ தட் எந்த ரிப்பல்ஷனும் நடக்காது. அழகா ஒரு 2 ஃப்ரெண்டு வந்து இப்போ சண்டை போடுறாங்கன்னு நீ வச்சுக்கோயேன். சும்மா வாயிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க பேச்சில். அப்போ நீ மட்டும் போய் என்ன பண்ணுவ? ஓகே சண்டை போடாதீங்க அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவியா? அப்போ ஒரு ஆள் இருந்தா போதும். இதுவே ஆட்டம் பெருசாக இப்போ நம்மளோட ஆட்டம் ரொம்ப பெருசா நிறைய உள்ள புரோட்டான்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. புரோட்டானா இருக்கு. இப்போ இவங்க எல்லாரையுமே ரிப்பல்ஷன் பக்கத்துல வந்து இவங்களே ரிப்பல்ஷன் ஆகாம தடுக்கணும்னா நம்மளுக்கு நிறைய எக்கச்சக்க நியூட்ரான்ஸ் தேவை. கரெக்டா? அங்க இங்கன்னு இவங்களை இன்டாக்டா டைட்டா வச்சுக்கிறதுக்கு நிறைய நியூட்ரான்ஸ் தேவை. இது எப்படின்னா இவங்க கையிலேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நீ மட்டும் போய் சண்டை போடாதீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? நம்மளுக்கு 2 அடி சேர்ந்து விழுந்துரும். அப்போ நீ 4 பேர் கூட சேர்த்துட்டு போனேன்னா தான் போடுறது என்னமோ 2 பேர் தான் சண்டை. ஆனா அவங்கள தடுக்கிறதுக்கு 4 பேர் தேவைப்படுறாங்கல்ல. அந்த மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்காங்களோ அதை அவங்கள காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு, அவங்கள சேர்த்து விடுறதுக்கு நம்மளுக்கு நிறைய நியூட்ரான்ஸ் தேவைப்படுறாங்க. அதனால ஆட்டம்ஸ் ஹெவியர் ஆக ஆக புரோட்டான்ஸோட கவுண்ட் கூட உனக்கு நிறைய நியூட்ரான்ஸ் தேவைப்படும். So as the atoms get heavier, their nuclei have many more neutrons than the protons. You may wonder that since all the protons with like charges are squeezed together in a nucleus, why do not... இதுதான் நான் இப்போ சொன்னது. எல்லாமே புரோட்டான்ஸ் பக்கத்துல இருந்துச்சுன்னா அது ஏன் புஷ் ஆயிக்காதா அப்படின்னு நம்மளுக்கு வர கேள்விக்கு பதில் தான் இப்போ நான் கொடுத்தது. எவ்ரி புரோட்டான் ரிப்பல் பண்ண தான் செய்யும். நியூட்ரான்ஸ் அது நியூட்ரலா இருக்கிறதுனால இட் வில் ரெடியூஸ் திஸ் ரிப்பல்ஷன் பை இன்க்ரீசிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி புரோட்டான்ஸ். இப்படி டைட்டா அதை பேக் பண்ணிக்கிறதுக்கு நடுவில் ப்ளூ கலர்ல பத்தியா இது வந்து அதுக்காக கலர் இருக்கான்லாம் கிடையாது. இது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக. சரியா? So they also strengthen the nuclear force that binds all the particles together. So that nuclear force நல்லா ஜாஸ்தியா வந்து எல்லா பார்ட்டிகல்ஸும் பக்கத்துல பைண்ட் ஆயிக்கும். So heavier atoms need many more neutrons to hold everything tightly in the nucleus. So basically neutrons தான் it will act like a glue மாதிரி அதை ஆக்ட் பண்ணும். It will hold the nucleus together. What if an atom had no empty space? How would this have affected the size of various objects? எம்டி ஸ்பேஸே இல்லைன்னு வச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கு. எல்லா வெயிட்டும் அந்த சின்னதோன்னு நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கு. இப்போ விச் மீன்ஸ் தட் எல்லாமே டைனியா இருக்கும், பட் பேக்டு, க்ளோஸ்லி பேக்டா இருக்கும், வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் எதை பார்த்தாலும். ஸோ ஆல் தி ஆட்டம் இன் an object would be packed extremely close together. This would make all the objects much smaller in size. கரெக்டா? இப்போ நம்ம ஆட்டம்னாலே நான் இப்படி ஒன்று போட்டுட்டு இப்படி ஒன்று போடுறேன், நடுவில் தான் நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் எம்டி ஸ்பேஸ்ன்னு. இப்படி எம்டி ஸ்பேஸே இல்லைன்னா நான் எப்படி தான் போட முடியும்? இதுதான் ஆட்டம் சின்னதாயிடும். This would make all the objects much smaller in size. Even a tiny piece of matter would become extremely dense and heavy. ஏன்னா எல்லா வெயிட்டுமே அங்கேயே தான் இருக்கும், எம்டி ஸ்பேஸே சுற்றி இருக்காது. ஸோ பேசிக்கலி இதை கண்டுபிடிச்சது யாரு? ஜேம்ஸ் சாட்விக். He is a student of Rutherford. Rutherford is a student of J.J. Thomson. எல்லாரும் அவங்களோட ஸ்டூடெண்ட் அப்படியே வந்து கண்டுபிடிச்சு நோபல் பிரைஸ் தட்டிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க போல. ஒர்க்கிங் அண்டர் ரூதர்ஃபோர்ட் at the famous Cavendish Laboratory at the University of Cambridge, he solved this puzzle when he discovered the neutron. எந்த puzzle?
எப்படிடா புரோட்டான் வந்து 2 இருந்தாலும் மாஸ் மட்டும் 4 யூனிட்ஸாக இருக்குன்ற பசிலை இவர் தான் நியூட்ரானை கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணதுனால இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க ஃபிசிக்ஸில். அண்ட் இவரோட இந்த ஒரு டிஸ்கவரி, இந்த நியூட்ரான் இவர் கண்டுபிடிச்சது, that enabled scientists to probe nuclear secrets. அதுக்கப்புறம் தான் நியூக்ளியர் பவர், நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவன் இப்பயும் கூட. It sparked a chain of discoveries in understanding and harnessing atomic energy. So ready to go beyond. The discovery of the neutron opened a new era in the atomic physics. Neutrons being uncharged, நியூட்ரான்ஸ்ல சார்ஜே இல்லை, கரெக்டா? அப்போ நான் இன்னொரு நியூட்ரானை நான் உள்ள அனுப்ப ட்ரை பண்றேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் புரோட்டான் இருக்குன்னு. இப்போ நான் புரோட்டானை இங்கே புரோட்டானில் பாசிட்டிவ் சார்ஜ்னு நான் இப்போ பாசிட்டிவ் சார்ஜையே இங்கே அனுப்ப ட்ரை பண்ணுறேன்னா என்ன ஆகும்? போயிட்டு ரிப்பல்ஷன் ஆகும், கரெக்டா? அதுவே எந்த சார்ஜுமே இல்லாத நியூட்ரானை நான் இப்போ அனுப்புறேன், எதுவுமே சார்ஜே இல்லாத நியூட்ரான் போகுதுன்னா என்ன ஆகும்? அதுக்கு சார்ஜை பற்றி பிரச்சனையே இல்லை, அது அழகா நியூக்ளியஸ் உள்ளேயே என்டர் ஆயிடும், எந்த ஆட்டமோட நியூக்ளியஸாக இருந்தாலும். அதை தான் சொல்றாங்க, நியூட்ரான்ஸ் பீங் அன்சார்ஜ்ட் கேன் ஈஸிலி பெனிட்ரேட் த நியூக்ளியஸ். திஸ் லெட் டு பிரேக் த்ரூஸ் சச் அஸ் தி கிரியேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். நான் இது என்னன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இட் ஆல்சோ லெட் டு தி ஸ்பிளிட்டிங் ஆஃப் யுரேனியம் ஆட்டம்ஸ். திஸ் கேவ் பர்த் டு தி அட்டாமிக் ஏஜ், allowing the development of both nuclear power and nuclear weapons. ஓகே, யுரேனியம்லாம் ரொம்ப பெரிய எலிமெண்ட். நம்ம பார்க்க போகிற எலிமெண்ட்லேயே குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் பார்ப்போம்ல. யுரேனியம்லாம் ரொம்ப பெரிய லார்ஜர் எலிமெண்ட், லார்ஜர் ஆட்டம். ஓகேவா? அந்த யுரேனியம் ஆட்டம் ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு இந்த நியூட்ரானை வச்சு பண்ண முடியும். அப்படி ஸ்பிளிட் பண்ண மூலமா நிறைய எனர்ஜியும் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம இதை இப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபயர் இருக்கு இல்லையா? ஃபயரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், விச் இஸ் ஃபார் குட் பர்பஸ், கரெக்டாக? நம்ம அழகாக குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஃபயர் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபயரையே ரொம்ப ஜாஸ்தி ஃபயர் வந்துடுச்சுன்னா என்ன ஆகிடும்? எல்லா திங்ஸுமே ஸ்பாயில் ஆகிடும்ல. ஸோ அந்த இடத்துல வி கேன் ஆல்சோ யூஸ் த ஃபயர் ஃபார் த நெகட்டிவ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? பட் விச் ஷுட் பி அவாய்டபிள். அண்ட் அதுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, தட் இஸ் ஃபைன். அதெல்லாம் அது உள்ள போக தேவையில்லை. பட் ஒரே இதை நம்ம வெவ்வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுதான் நியூட்ரானோட கண்டுபிடிப்போம். அதை நியூக்ளியர் பவருக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், விச் இஸ் ஃபார் குட் பர்பஸ். அண்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி இஃப் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த ராங் பர்பஸ் அப்படின்னா அதுக்குமே யூஸ் பண்ணலாம். எப்படி? இப்போ நியூட்ரான் உள்ள போகுதுன்னு வச்சுக்கோ. ஏற்கனவே ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு 50 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா ஃபைன், அந்த 50 பேர் ஏற்கனவே இருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க உள்ள 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 போக 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 அது கன்ஜஸ்டட் ஆயிடுதா, நிறைய வந்துடுது. அப்போ என்ன ஆகும்? அந்த எலிமெண்ட் ஸ்பிளிட் ஆகும். ஓகேவா? அந்த நியூக்ளியஸ் 2 ஸ்பிளிட் ஆகும். நீ நியூக்ளியஸ் உள்ள விடுறத விட நீ இப்படி யோசிச்சுக்கோ. ஓகே, இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் எது? ஒரு பார்ட்டிக்கிள். நம்ம என்ன பண்றோம்? நியூட்ரானை உள்ள விடுறோம். சின்ஸ் பிகாஸ் இட் இஸ் நியூட்ரலி சார்ஜ்டு, இட் வில் ஈஸிலி பெனிட்ரேட் இன்டு த நியூக்ளியஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். இது உள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், இது உள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் நியூக்ளியஸ் இருக்கும், சரியா? இது உள்ள போயிடும். இந்த மாதிரி உள்ள போகும்போது ஏற்கனவே இது ஃபுல்லா இருக்குன்ற பட்சத்துல இது ஸ்பிளிட் ஆகும். ஸோ இப்போ ஸ்பிளிட்டாகவும் ஆகும். அந்த டைம்ல இன்னும் ஒரு 2-3 நியூட்ரான்ஸ் எக்ஸ்ட்ராவா ப்ரொடியூஸும் ஆகும். ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆகுற நியூட்ரான்ஸ் உடனே அடுத்த ஆட்டம்க்கு வரும். இது அதுவும் திரும்ப நியூட்ரலி சார்ஜ்டு தானே, இது இந்த நியூக்ளியஸ் உள்ள போகும். ஸோ அகெயின் இது ஸ்பிளிட் ஆகும், இன்னும் 2-3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும், அது அடுத்த ஆட்டம்க்கு போகும். ஸோ இட் வில் பிகம் அ செயின் ரியாக்ஷன். ஒவ்வொன்றும் ஸ்பிளிட் ஆகும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? we will get some energy release ஆகும், plus நியூட்ரான்ஸும் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? புதுசா நியூட்ரான் ஜென்ரேட் ஆகும்போது அது அடுத்தடுத்த ஆட்டம்ஸ் போகும், திரும்ப ஸ்பிளிட் நடக்கும், எனர்ஜி ரிலீஸ் ஆகும், நியூட்ரான்ஸ் ஜென்ரேட் ஆகும். இது செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஸோ ஒரு பார்ட்டிக்கிளில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்குமா, அப்போ எக்கச்சக்க எனர்ஜி ரிலீஸ் ஆகும், எக்கச்சக்க நியூட்ரான்ஸ் ஜென்ரேட் ஆகும்.
அந்த நிறைய எனர்ஜி அட் அ டைம்ல ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா அதுதான் நீ ஃபயர் மாதிரி யோசிச்சுக்கலாம். இந்த ஒரு செயின் ரியாக்ஷனை நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸ் அப்பவும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குமா, அந்த எனர்ஜியை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஃபார் குட் பர்பஸ். அதே இந்த ப்ராசஸை வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணலாமான்னா பண்ண முடியும். ஓகேவா? அது உள்ள நம்ம போக தேவையில்லை. ஸ்லோ டவுன் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி வர நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணாம ஸ்லோ டவுன் இல்லாம இது எல்லாம் ஒரே அட் அ டைம்ல நடக்குதுன்னா ஒரே டைம்ல நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ விச் மீன்ஸ் தட் நம்மளுக்கு அந்த எனர்ஜி தான் எங்க கொண்டு போய் விட்டுருது, நியூக்ளியர் வெப்பன் ஜென்ரேஷன் அண்ட் நிறைய பாம்பு கிரியேட் பண்றதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ விச் இஸ் ஃபார் டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகுதுன்னு நான் சொல்றேன்ல, இதுதான் ஒவ்வொன்றும் உள்ள போக போக அந்த ஆட்டம் ஸ்பிளிட் நடக்குதுன்னு சொல்றேன்ல, தட் இஸ் கால்ட் நியூக்ளியர் ஃபிஷன். இதுவும் லெசன்ல இல்லை, நீ இதை ரொம்ப இதை பத்தி படிக்கணும்னு தேவையில்லை, பட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த ஸ்பிளிட்டிங்க்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபிஷன். இதுவே ரெண்டு இது சேருது அப்படின்னா அதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபியூஷன். ரெண்டு இது ஃபியூஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் ஃபியூஷன். கிளியரா? ஸோ அதனால தான் இதை நியூக்ளியர் பவருக்கும் யூஸ் பண்ணலாம், நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படி? ஏன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அந்த எனர்ஜி கம்மியாக ஸ்லோ டவுன் மூலமா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நிறைய எனர்ஜியை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. இந்தியா சயின்டிஃபிக் கான்ட்ரிபியூஷன், இது இந்தியாலையும் நம்ம பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்கு, பாக் அப்படின்ட்டு மும்பையில். that leads to many advanced neutron scattering experiments using reactors such as DUA. So this has revealed key insights into materials like superconductors, battery electrodes, drug molecules. இந்த மாதிரி இந்த நியூட்ரான் ரிசர்ச் மூலமா நிறைய நல்ல பர்பஸ்க்குமே அதை யூஸ் பண்றாங்கன்னு சொன்னால, லைக் எனர்ஜி ஸ்டோரேஜ்க்கு, மெடிசின்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஜேர்னி ஆஃப் அட்டாமிக் தியரி. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றதோட குயிக் ரீகேப் மட்டும் உனக்கு சொல்லிடுறேன். ரொம்ப 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆதி காலத்துல யார் இருந்தா அங்கேருந்தே வரலாம். ஆச்சாரியா கனடான்னு இருந்தாரு. அவர் பல்முனாஸ் அப்படின்னு ஒன்று சொன்னாரு. அண்ட் அதே டைம்ல லூசிபஸ் அண்ட் டெமோக்ரிட்டஸ், அதுக்கு பேர் வந்து ஆட்டோமோஸ் அப்படின்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் வந்து இமேஜினேஷன்ல சொன்னதை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா ஆமா அப்படின்னு சொன்னது ஜான் டால்டன் தான். ஸோ அவர் தான் வந்து அட்டாமிக் தியரிக்கோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தார். ஓகேவா? ஆனா அவர் அதை ஆமான்னு மட்டும் தான் சொன்னாரு. அதுக்கடுத்து வந்து ஒவ்வொருத்தங்களும் தான் ஒவ்வொரு மாடல் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதுல முதல்ல ஜே தாம்சன், அவது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகுமா ஒரு கேஸ் மூலமா அப்படின்னு ட்ரை பண்ணும் போது ஒரு கேத்தோட் ரே ஒன்று போச்சு. அதுக்கு கேத்தோட் ரேஸ்ன்னு பேர் வச்சாது. ஏன்னா நேம் அதுக்கு ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா அது கேத்தோட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுனால அதுக்கு அப்படி ஒரு நேம் வச்சாது. அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்றதையும் அவர் கண்டுபிடிச்சாரு. அண்ட் அவர் என்ன சொன்னாது, நெகட்டிவ்னு ஒன்று இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பல்ப், வாட்டர் மிலான் கூட அதை கம்பேர் பண்ணாது. ஸோ இந்த ரெட் கலர் பல்ப் தான் வந்து நம்ம பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம், அங்கங்கே எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதை அவரோட அடுத்து வந்த ரூதர்ஃபோர்டு என்ன பண்ணாரு, அவர் அடுத்த இதை ட்ரை பண்ணாது. கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பண்ணும்போது நிறைய இது என்ன ஆச்சு, டிஃப்ளெக்ஷன் நடந்தது. அண்ட் ஆல்சோ பவுன்ஸ் பேக்கே ஆச்சு, விச் இஸ் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் அதுவே இல்லை. அதனால அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் அப்போ என்ன நினைச்சாரு, ஓகே அப்போ ஜே தாம்சன் சொன்ன மாடல் மாதிரி இது இல்லை, எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் ஸ்கேட்ரிங்கா இல்லை, பட் எல்லாமே டென்ஸா சென்டரா ஒரு பாயிண்ட்ல இருக்கு அப்படின்றத இவர் சொன்னார். அண்ட் எலக்ட்ரான்ஸ் அதை சுத்திட்டு இருக்கு அப்படின்றதையும் ரூதர்ஃபோர்ட் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, ஓகே சுத்திட்டு இருக்கு அப்படின்னா யூஸ்வலாவே அக்கார்டிங் டு பிசிக்ஸ் எனி ஆக்சிலரேட்டட் பார்ட்டிகல், ஏன் இது ஆக்சிலரேட்டட் அப்படின்றேன் அப்படின்னா சுத்துது, ஆக்சிலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம்ல, when there is a change in the direction or when there is a change in the speed. இங்க டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது ஆக்சிலரேட் ஆகுது அப்படிங்கும் போது இட் ஷுட் லூஸ் எனர்ஜி. அப்படி எனர்ஜி லூஸ் ஆகுதுன்னா நான் என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா அது சுத்த அந்த பாத் கம்மியாகி உள்ள இருக்க நியூக்ளியஸ் உள்ளே விழுந்துடும். பட் அப்படி எதுவும் நடக்கல, ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கு. விச் மீன்ஸ் தட் அப்போ இந்த கொஸ்டினை யார் அடுத்து ஆன்சர் பண்ணது, அண்ட் ரூதர்ஃபோர்டோட லிமிடேஷன் இதுதான். ரூதர்ஃபோர்டு தான் வந்து நடுவில்
இந்த நடுவில் இருக்கிற பார்ட்டிகிள் தான் வந்து புரோட்டான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாரு. ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சது ரூதர்ஃபோர்ட். நியூக்ளியஸை கண்டுபிடிச்சு புரோட்டான் கண்டுபிடிச்சது. அண்ட் இந்த லிமிட்டேஷனுக்காக தான் யார் வந்தது, போர் வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகே, இது சுத்திட்டே இருக்கும்போது எனர்ஜி எல்லாம் லூஸ் ஆகல அப்படின்னா என்ன அதுக்கு ரீசன் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு ஆர்பிட்ல தான் சுத்துது. ஆர்பிட் அன்லஸ் அண்ட் அன்டில் அது ஆர்பிட்ல சுத்துற வரைக்கும் எந்த எனர்ஜியும் லூஸ் ஆகாது அப்படின்னு இவர் சொல்லி அந்த ஆர்பிட்க்கு KLMN அப்படின்னு 4 ஆர்பிட்க்கு நேமும் வச்சார். ஸோ வாட் ஆர் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் an atom அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் பற்றி பேசிட்டோம். ஆனால் கூட புரோட்டான் எலக்ட்ரானோட மாஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள்ன்றதுனால அதை நம்ம எக்ஸ்க்ளூடே பண்ணிடலாம். புரோட்டான் மட்டும்தான் வெயிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் நம்மளோட ஆட்டமோட வெயிட்டை பார்த்தா புரோட்டானோட வெயிட்டை விட டபுளாக இருக்குது. சம்டைம்ஸ் டபுளாவோ அதுக்கு மேலேயுமே இருக்கலாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜேம்ஸ் சாட்விக் வந்து அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, அது யாரு எதனால் அப்படி ஆகுது அப்படின்னா அது நியூட்ரான் தான் அதுக்கு ரீசன் அப்படின்னு அவர் சொன்னார். பட் அது எந்த வகையிலையுமே சார்ஜ் அஃபெக்ட் பண்ணல. ஸோ இட் இஸ் நியூட்ரலி சார்ஜ்டு 0 அப்படின்றதையும் சொல்லிட்டார். ஸோ இப்படி தான் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். ஜான் டால்டன், ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட், சாட்விக்கும் அடுத்தே சொல்லிட்டாரு. அண்ட் தென் இவரோட மாடல் வந்துச்சு. ஓகேவா, நம்ம பார்த்தது வந்து போர்ஸ்க்கு அப்புறம் சாட்விக்கு பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சாட்விக் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, நியூட்ரானை கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் தென் போர்ஸ் மாடல் வந்தது. ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஆட்டம் உள்ள யாரெல்லாம் இருக்கான்றது தெரிஞ்சு போச்சு. அடுத்துலேருந்து எலிமெண்ட்ஸ் உள்ள போகலாம் நெக்ஸ்ட் செஷனில். ஓகேவா, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்து வரப்போகிற எல்லா செஷன்ஸோட நோட்டிஃபிகேஷன் உனக்கு ஈஸியாக உனக்கு வந்து சேரும். And see you all in the next session. Till then, take care. Bye-bye.